மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உப்புன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அந்த உப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் 2 இருக்குது. உப்பில் வந்து பெருசாக லாபம் இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப நாளே ஒரு கேள்வி. ரொம்பவுமே வந்து ஒரு அத்தியாவசிய தேவை. உப்பு இல்லாத வீடும் கிடையாது, உப்பு இல்லாத கடை அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலா முதல்ல எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, தொழிலா இருந்தால் கூட அதில் வந்து உப்பு தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. வீடாக இருந்தாலுமே அதில் உப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு அஸ்திவாரமே நம்ம வந்து வீடு கட்ட போடுறோம் அப்படின்னா கூட அதில் கூட நம்ம உப்பு பேக் தான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கூட அதில் உப்பு தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உப்புக்கு தான் இருக்குது. அந்த உப்பை உங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் எந்த மாதிரி சேல் பண்ணுறீங்க, எந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து வாங்கிட்டு இருக்கீங்க, ஸ்டாக் வந்து எந்த மாதிரி மூவிங்கு, அது பிராண்டட் இல்லையா? இல்லை பிராண்டடு ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து கடையில் நானுமே பார்க்குறேன், ஒரு 5 பேக்கா 10 பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ சின்ன சின்ன கடைக்காரங்களும் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, அதுக்கு வந்து எக்ஸ்பிரி ஆகிடுமா, பயப்படுறாங்க. உப்புல பெருசாக லாபம் இருக்குமா இல்லையா, இல்லை வரவங்கலாம் மோஸ்ட்லி வந்து டாட்டா தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம டாட்டா பெட்டருங்களா, இல்லை வந்து லோக்கலில் பெருசாக கடைக்காரங்களுக்கு மார்ஜினா எப்படி, இல்லை இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் லோக்கல்லையும் நமக்கு பிராண்டட்லையும்? நீங்கள் பர்சன்டேஜ் கூட எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஏரியாவில் எந்த ஜாஸ்தி மூவிங் இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து லைக் பண்ணுறது எப்படி அப்படின்னா பிராண்டட் அப்படின்றது தான் வந்து லைக் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் உப்பில் வந்து உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயுமே வந்து அயோடின் இருக்குது. சரிங்களா? அயோடின் இல்லாத உப்பு எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போவுமே சொல்கிறேன், அந்த லோக்கல் உப்புலேயும் நல்ல அயோடின் இருக்குது. ஓரளவுக்கு பிராண்டடாக தான் கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஒன்று அப்படின்னா, மார்ஜின் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு மார்ஜின் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் உப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% மார்ஜின் இருக்கும் கம்பல்சரி. அதுவே வந்து ஒரு பிராண்டட் உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா, ஆசீர்வாத் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2% 3% தான் உங்களுக்கு மார்ஜின் இருக்கும். அந்த 2% 3% மார்ஜின் கிடைச்சா, லாபம் கிடைச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த 2% 3% பார்க்காதீங்க. ஒரு சில கடையில் உங்களுக்கு அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் வந்து மூவிங் அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வந்து உப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிராண்டட் சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சேல் பண்ணுங்கள். லோக்கல் உப்பு மார்ஜின் கிடைக்குதே அப்படின்றதுக்காக அதை வைக்கணுமேன்றதை விட கம்பேரிசன் பண்ணும்போது எது மூவிங் அதிகமாக இருக்கோ அதை போடுங்க. அதில் அதிக மூவிங் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் தானாகவே அமையும். சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ உப்புக்குன்னு இப்போ வந்து ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக நான் கேட்குறேன். நான் இப்போ ஒரு அரிசி ஒரு 10 சிப்பம் எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு பெரிய முதல் வைக்கணும். பருப்பு ஒரு 5 மூட்டை எடுக்கணும்னாலே அதுக்கே ஒரு 5000 6,000 வரையும் நம்ம பெரிய முதல் வைக்கணும். உப்பு வந்து எல்லா கடையிலும் வந்து வெளியே ஒரு 10 பேக் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் 2 பேக் 3 பேக். அதுக்கு வந்து ஒரு குறைஞ்ச ஒரு 5 பேக் எடுக்கிற மாதிரினா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்? அதாவது லோக்கலுக்காகட்டும் இல்லை பிராண்டடுக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது? உப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லூஸில் பர்ச்சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து நிறைய பேர் இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற கடைக்காரங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும். இல்லை ஸ்டார்டிங்கில் 10 ஒரு 5 அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. உப்பு வந்து வேலிடிட்டி வந்து அதிகம். அது வந்து எந்த விதத்துலையும் கெட்டு போகாது. டெய்லி அத்தியாவசியம். தைரியமாக வந்து பேக்காக எடுத்து வைங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏன் வந்து கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தைரியமாக வச்சுட்டு போகிறாங்கன்னா, உப்பை யாருமே எடுக்கவும் மாட்டாங்க. அதே போல் கடைக்கு வந்து முதல் வந்து அது அதிகரிச்சுட்டே போனாதான் நம்மளோட வரலட்சுமியும் அதிகரிக்கும். அப்படின்ற பட்சத்தில் உப்பு வந்து எல்லா ஷாப்லேயும் குறைஞ்சபட்சம் 3லேருந்து ஒரு 10 மூட்டை பேக் வந்து கம்பல்சரி ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் பேக்காக கேட்டாலும் கம்பல்சரி நீங்கள் ஒரு 30% லாபம் வச்சு நீங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணலாம். ஆவரேஜாக வந்து ஒரு பேக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன். எவ்வளோ ஒரு பேக்குக்கு எவ்வளோ மூட்டை உப்பு இருக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்? நீங்கள் பேக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ளே தாங்க. எந்த பிராண்டட் எடுத்தாலும் சரி, லோக்கல் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு 300லேருந்து 500 தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அதனால என்றைக்கும் வந்து அதை பற்றி கேர் பண்ணாதீங்க. பட்ஜெட்டும் கம்மி. நீங்கள் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணி கெட்டு போகாத பொருள் அதை வந்து நீங்கள் ஸ்டாக் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உப்பு வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசிய தேவை. அது இல்லாமல் இதை வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கூட விடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து நீங்கள் 1 கிலோ அரிசி வாங்குறீங்க அப்படின்னா உப்பை வந்து வேணால் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இதில் லாபம் அதிகமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபர்லாம் விடும்போது கூட, ஏன்னா உப்புன்றது வந்து கம்பல்சரி ஓடிடும். இன்றைக்கி வந்து உப்பு இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. உப்பு கம்பல்சரி இருக்குது. அப்போ நம்ம காம்போ ஆஃபர் மாதிரி விட்டால் கூட ஓடுறதுக்கான வாய்ப்புகள். நார்மல் டேஸில் நீங்கள் காம்போ ஆஃபர் அந்த மாதிரி எல்லாம் லைக் பண்ணாதீங்க. இதே சேல்ஸ் கம்மியாக இருக்குது, இதே ஃபெஸ்டிவல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்கள் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து காம்போ ஆஃபர் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் சால்ட்டை. அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கொண்டு வரும். அது எந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்துருப்பீங்க நிறையா பாருங்கள்.
1 ரூபிக்கு வந்து சால்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுவே வந்து அதுல பிராண்டட் நேமும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது நம்ம கடையில வாங்கினா 40 ரூபா 30 ரூபா இருக்குமே, பிராண்டட் தானே, எப்படி இவங்களால மட்டும் ஆன்லைன்ல 1 ரூபிக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்களோட ஆப்லன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் மட்டும் இருக்காது, அதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. கிராசரி, அந்த கிராசரியில் நீங்கள் சால்ட் வாங்கும் போது அடிஷ்னலாக நீங்கள் திங்ஸ் வாங்குவீங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி தான், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்களும் வந்து சால்ட்டை வந்து 1 ரூபிக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1 ரூபிக்கு ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 1 ரூபா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த ஆஃபரை சின்ன மளிகை கடைக்காரங்க யாராலையும் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும். ஏன்னா நம்மளும் மற்ற பொருள் எல்லாம் கண்டிப்பாக சேல் பண்ண வச்சுருக்கோம். அந்த பொருள் நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னொரு பொருள் சேல் ஆகும். அதனால் நீங்கள் கூட இந்த காம்போ ஆஃபரை ட்ரை பண்ணி பாருங்கள், லாபம் இருக்கும்.